தக்காளி சாதம் செய்யலாம். டுடே பசங்களுக்கு லஞ்சுக்கு. இப்போ பேஸ்ட்டு பண்ணுறதுக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு போட்டுக்கலாம், 3 பச்சை மிளகாய், சிறிய துண்டு இஞ்சி, ஒரு 7 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வாழை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் கலர் வந்ததும் மீன் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூடவே வாஷ் பண்ணி வச்ச கேரட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ளைனாக கூட தக்காளி சாதம் செய்யலாம். இப்போ பேஸ்ட்டு பண்ணி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பேஸ்ட்டு பண்ண ஜார்லேயே நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். நல்லா கொச்சி வருது. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சு. இன்னொரு விசிலும் வந்துடுச்சு. வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் சுட சுட தக்காளி சாதம் ரெடி. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டுடே லஞ்ச் மெனு தக்காளி சாதம். பாய்.